உலக புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1829 மே 29 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற வில்ச்சருடைய பரோ ஆஃப் ஸ்விண்டனில் இருக்கிற ரோட்டனில் வில்லியம் பேவிக்கும் மேரி பேவிக்கும் மகனாக பிறக்கிறார் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி. இவருடைய அப்பா ஒரு மால்ஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது தானியங்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மால்ட்டை உற்பத்தி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. இந்த மால்ட்டானது பியர் மற்றும் விஸ்கி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1834 ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ரோட்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி படித்து வந்தாங்க. பிறகு 1839 ஆண்டு இவருடைய 10 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்தில் இருக்கிற வில்ச்சருடைய பரோ ஆஃப் ஸ்விண்டனில் இருக்கிற ரோட்டனில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கிருந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பப்ளிக் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் ப்ரெசண்ட்டில் இங்கிலாந்துடைய ஹார்ட்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற நார்த்வுட்டில் இருக்குது. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் நார்த்வுட்டில் கிடையாது. அது அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் தான் இருந்தது. ஸோ லண்டனுக்கு இவர் அனுப்பி அங்கிருந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்ற அந்த பப்ளிக் டே ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து 1839 ஆண்டுக்கு பிறகு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது. இந்த நிலையில் கரெக்டாக 1846 ஆண்டு இவருடைய 17 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல்லையே ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி அடுத்த ஓராண்டு அந்த மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூலில் இவர் படிக்கிறாங்க. பிறகு 1847 ஆண்டு இவருடைய 18 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலில், கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஒரு கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலானது யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அதுக்கு கீழே அதனுடைய நிர்வாகத்துக்கு கீழே வரக்கூடியது. ஸோ இவர் மறைமுகமாக அல்லது நேரடியாகவும் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் தான் இவர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதனுடைய கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் 1847 ஆண்டிலிருந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்க ஆரம்பித்த உடனடியாக இவர் ரொம்ப நல்லா மருத்துவ பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி திகழ்ந்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களை, அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி, உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, கெமிஸ்ட்ரி வேதியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறமா
டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன், அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான பாடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாகவே ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி படித்து வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக படித்தது மட்டும் இல்லாமல் 1850ஆம் ஆண்டு மெட்டீரியா மெடிக்காக்கான ஸ்காலர்ஷிப்பை இவர் பெற்றாங்க. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதுக்குண்டான ஒரு மெடலையும் இவர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1850, அதுக்கப்புறம் 1852ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து கம்பேரிட்டிவ் அனாட்டமி, ஒப்பீட்டு உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் இந்த பிரசவம் பார்க்குறது, அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் கோல்டு மெடல்ஸ் 1852ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி பெற்றாங்க. பிறகு அதே 1852ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இவருடைய எம்பிசிஎஸ்பி மெடிசனே பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு கீழே இவர் வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து 1852ஆம் ஆண்டு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் தான் இந்த எம்டி, டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. அதையும் கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போதே அதே கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிறதுக்காகவும் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிறதுக்காகவும் இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து ஏற்கனவே எம்பிசிஎஸ்பி அந்த எம்பிபிஎஸ் முடிச்ச உடனடியாக இவர் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இவர் படிக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக மெடிக்கல் ட்ரைனிங்கையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், ரெண்டுமே இவருடைய எண்ணமாக இருந்தது. ஸோ ரெண்டுத்துலையும் பயிற்சி பெற்றாங்க. பிறகு 1853ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியையும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக இவர் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிகளையும் முடித்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன், ஒரு மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணராக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து தகுதி பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1853ஆம் ஆண்டு இவருடைய கூடுதல் படிப்புக்காகவும் ஆய்வுக்காகவும் இவர் இங்கிலாந்துல இருக்கிற லண்டன்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸுக்கு போறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் பாரிஸ் அங்கே வந்து ஜாயின் பண்றாங்க. அங்கே கிளாட் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து அவருக்கு கீழே இவர் வந்து மருத்துவம் சார்ந்த பல ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு என்னதான் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்து வந்தாலும் பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியல்ல இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் உடலியல். உதாரணமாக நம்மளுடைய இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடல் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது போன்ற உடல் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்றது. ஸோ அந்த பாடத்தில் இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க. இதனால் ஃபிசியாலஜியில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அனாட்டமி உடற்கூறியல்லையும் ஆர்வம் இருந்தது. உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு இதயம் நம்மளுடைய உடல் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய தசைகளினுடைய பண்புகள் என்ன, அந்த தசைகள் எப்படி வந்து இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது. ஸோ இது போன்ற உடல் திசுக்கள் எலும்புகள் மற்றும் உறுப்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது. ஸோ ரெண்டுத்துலையும் இவர் வந்து ரிசர்ச்சும் பண்ணாங்க. இந்த நிலையில் இந்த கிளாட் பெர்னார்ட் அப்படின்றவர் வந்து நிறைய இந்த சிறுநீரகம் சார்ந்த ஆராய்ச்சி, அதே மாதிரி டயபெட்டிஸ் நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் அது குறித்த ஆராய்ச்சியிலலாம் இவர் வந்து ஈடுபட்டாங்க. இவர் வந்து குறிப்பாக வந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து கைஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் படிக்கும் போதே ரிச்சர்ட் பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவருக்கு கீழே இவர் வந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக வந்து பிரைட்ஸ் டிசீஸ், அது வந்து ரிச்சர்ட் பிரைட்டோடைய பேரில் அழைக்கப்படும் பிரைட்ஸ் டிசீஸ் அப்படின்னு. அது கிட்னி ஃபெயிலியரும், அதுக்கும் அதோடைய பேர் கிட்னி ஃபெயிலியர். ஸோ அதிலெல்லாம் இவர் ஆராய்ச்சியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இவர் வந்து பாரிஸில் போய் ஆராய்ச்சி பண்ணும்போதும் சிறுநீரகம் சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அடுத்து நீரிழிவு நோய் சார்ந்த விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த கிளாட் பெர்னார்ட் வந்து
கிளைகோஜன் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை கோட்பாட்டை அவர் வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து இவருக்கும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கும் நிறைய வந்து ஆர்வமும் ஏற்படுது. இதுக்கப்புறம் 1854ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு லெக்சரர் இன் கம்பேரேட்டிவ் அனாட்டமியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. லெக்சரர் அப்படின்னா விரிவுரையாளர் அப்படின்ற பதவி. கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்றது ஒப்பீட்டு உடற்கூறியல். இப்போ ஏற்கனவே உடற்கூறியல் அப்படின்னா உடல் திசுக்கள், எலும்புகள் மற்றும் உறுப்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம். இப்போ கம்பேரேட்டிவ் அனாட்டமி அப்படின்னா வெவ்வேறு 2 உயிரினங்களை ஒப்பிட்டு அந்த வெவ்வேறு 2 உயிரினங்களினுடைய எலும்புகள், திசுக்கள் மற்றும் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது, படிக்கிறது. அதுதான் வந்து கம்பேரேட்டிவ் அனாட்டமி, ஒப்பீட்டு உடற்கூறியல். ஸோ அந்த ஒப்பீட்டு உடற்கூறியலில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி ஒரு லெக்சரராக இந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், இவர் படித்த மெடிக்கல் ஸ்கூலில் நியமிக்கப்படுறாங்க 1854ஆம் ஆண்டு. ஸோ இவருடைய டீச்சிங் கெரியரை ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1855 ஜூலை 25 அன்னைக்கு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இவருடைய 26 வயதில் ஜூலியா ஆலிவர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 1854ஆம் ஆண்டே பண்ணார் அப்படின்னு ஒரு சில இடத்துல குறிப்பிடப்பட்டாலும் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது 1855 ஜூலை 25 அப்போ இவர் மேரேஜ் பண்ணார் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியும் ஜூலியா ஆலிவர் பேவி 2 பேரும் வந்து திருமணம் பண்ணி இவங்களுடைய திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1856ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கும் இவருடைய மனைவியான ஜூலியா ஆலிவர் பேவி, இவங்க 2 பேருக்குமே ஃப்ளோரன்ஸ் ஜூலியா பேவி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை 1856ஆம் ஆண்டு பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இதே 1856ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் ஆஃப் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து லெக்சரர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமியாக இவர் வந்து பதவி மாற்றம் பெறாங்க. ஃபிசியாலஜினா உடலியல், மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி அப்படின்றது நுண்கட்டமைப்பு குறித்து படிக்கிறது, உடலினுடைய நுண்கட்டமைப்பு குறித்து படிக்கக்கூடிய உடற்கூறியல் தான் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி. ஸோ இந்த ரெண்டுமே ஃபிசியாலஜி அண்டு மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமியில் இவர் லெக்சரராக 1856ஆம் ஆண்டில் இருந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து டயபெட்டிஸ் குறித்த பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணாங்க. டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்ப சிக்கலான ஒரு நோய். அதுவும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்திலேயே டயபெட்டிஸுக்கு சில விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. உதாரணமாக வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு இன்சுலின் வந்து போடலாம், இன்ஜெக்ஷனாக வந்து போடலாம். ஸோ இப்படி இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடுறதன் மூலமாக டயபெட்டிஸ் உள்ளவங்க அவங்கள காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வந்து சர்க்கரை சார்ந்த உணவுகளை கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறைய உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிடணும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய சிகிச்சை முறைகள், நிறைய நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் டயபெட்டிஸுக்கு உண்டான பெரிய அந்த நாலேஜ் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டயபெட்டிஸ் ஏற்பட்டால் நிறைய பேர் இறந்து தான் போனாங்க, அதிலிருந்து மீண்டு வரவே முடியல. பர்டிகுலராக டைப் 1 டயபெட்டிஸ்லாம் வந்தால் இன்சுலினே இருக்காது. அதாவது டயபெட்டிஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து டைப் 1 டயபெட்டிஸ் பார்ப்போம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ வந்து சர்க்கரையை உட்கொள்கிறோம் அப்படின்னா அது வந்து குளுக்கோஸாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும். அந்த ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் அதிகரித்து இருந்தால் அது வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, சர்க்கரை வியாதி அப்படின்னு அர்த்தம். அது கண்ட்ரோலாக இருந்தால் சர்க்கரை வியாதி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா இன்சுலின் வந்து நம்மளுடைய கணையத்திலிருந்து உற்பத்தி ஆகணும். அந்த இன்சுலின் தான் போய் நம்மளுடைய கல்லீரல், நம்மளுடைய கொழுப்பு அதில் இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக மாற்றி அதை வந்து கல்லீரலில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் அப்படின்ற அந்த சர்க்கரை வந்து கிளைகோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேமிக்கப்படும். இந்த கிளைகோஜன் தான் நமக்கு ஆற்றல் தேவைப்படும் போது ஆற்றலாக வந்து வெளிவரும். ஸோ இது கரெக்டாக நடக்கணும். இதுதான் வந்து இந்த கிளைகோஜன் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சைக்கிள் அப்படின்னு அந்த ஒரு தியரியை கிளாட் பெர்னார்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நடக்குதுன்னா சுகர் இருக்காது. ஆனால் சில நபர்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா இன்சுலினே வந்து அவங்களுடைய கணையத்தில் உற்பத்தியே ஆகாது. இப்போ இன்சுலின் உற்பத்தி ஆகலைன்னா சிக்னலே கொடுக்காது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதனாலேயே அந்த குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக மாறாமல் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்து அந்த சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த முடியாமல் அந்த டைப் 1னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இறந்து
போவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் திகச்சு வந்தாங்க ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும். அதே போலவே ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்ற ஆராய்ச்சியில இவர் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1858 1859 இந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து அந்த கைஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியனாக உதவி மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய லெக்சரர் இன் ஃபிசியாலஜி அண்ட் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமியாக பணிபுரிஞ்சு வராங்க. இப்போ அதே கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக இவர் 1858ஆம் ஆண்டு 1859ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவா 1860ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1860ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1861 காலகட்டத்திலலாம் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து தொடர்ச்சியாக சர்க்கரை நோய் குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ இவர் வந்து சிகிச்சை முறைகளாக சில விஷயங்களை வடிவமைச்சாங்க. இவர் அதில் வடிவமைச்ச முதல் விஷயம் இந்த சர்க்கரை நோய் டைப் 1 டைப் 2 என்ன டயபெட்டிஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு உணவு கட்டுப்பாடு அப்படின்றது அவசியமானது. அதில் குறிப்பாக கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக உட்கொள்றதுனால தான் சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது. கார்போஹைட்ரேட் வந்து குறைக்கப்படணும். அதுக்கப்புறம் சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அறியப்படவே கிடையாது. இந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தோணினாலும் 1860களெல்லாம் அது பெரிய அளவில் அது குறித்த ஒரு நாலேஜே இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஸோ அப்போ ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து அந்த ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. அது மட்டும் கிடையாது, 1862 இந்த காலகட்டத்தில் 1861 இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு லெட்சோமியன் லெக்சரராக லண்டனில் இருக்கிற மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒரு விரிவுரையை அவர் வந்து அந்த வருடம் 1861 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1862ஆம் ஆண்டு ரிசர்ச்சர்ஸ் ஆன் தி நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் எழுதி 1862ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக மாறுது. இது வந்து பிற்காலத்தில் ஜெர்மன் மொழியில் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்படக்கூடிய அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1862ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கும் இவருடைய மனைவியான ஜூலியா ஆலிவர் பேவி இவங்க ரெண்டு பேருக்குமே மாட் பேவி அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஸோ ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கும் இவருடைய மனைவியான ஜூலியா ஆலிவர் பேவிக்கும் மொத்தமாக 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. இது ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே 1872ஆம் ஆண்டு இவர் ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு கோல்ட்ஸ்டோனியன் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை வழங்கக்கூடிய பதவி. ஸோ அந்த பதவியை 1862 1863 ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து வகித்தாங்க. இதுக்கப்புறம் அதே 1863ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து இவருடைய 34 வயதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் FRS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1863ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1864 தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் ஆன் தி நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கானது ஜெர்மன் மொழியில் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. இதுக்கப்புறம் 1865 1866 காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து தொடர்ச்சியாக இவருடைய புத்தகங்கள் எழுதுறதுல ஆர்வத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறமா செரிமான மண்டலத்தினுடைய செயல்பாடு குறித்து இவர் ஒரு கட்டுரையை எழுதினாங்க. அது 1867ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஷன் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1869 இந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து 2வது அடிஷன் அந்த 2 ஒர்க்கு ஏற்கனவே அவர் வெளியிட்ட ரிசர்ச்சர்ஸ் ஆன் தி நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அது மற்றும் இந்த எ ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஷன் இந்த 2 செகண்ட் எடிஷன் 2வது பதிப்புகளை 1869ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1870களில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து சில பதவி உயர்வுகளை பெற்றாங்க. குறிப்பாக 1871ஆம் ஆண்டு இவர் பணிபுரியக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக ஒரு முழு மருத்துவராக 1871ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் 4 மருத்துவர்கள் இருந்தாங்க, முழு மருத்துவர்கள். அந்த 4 மருத்துவர்களில் ஒருத்தராக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து
வந்து 1871ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1872 இந்த சமயம் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு எக்ஸாமினரா இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. 1873 வரைக்கும் எக்ஸாமினரா ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ்ல ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இருந்தாங்க. அடுத்து அந்த 1873ஆம் ஆண்டு தான் இவர் வந்து ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபுட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்டுரையை இவர் எழுதி வெளியிடுறாங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டுரையாக வந்து மாற ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா இதுவும் வந்து அடுத்தடுத்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு 1874ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியா அங்கு வந்து இந்த ஒரு ஒர்க்கானது வெளியிடப்படுது. இதுக்கப்புறம் 1875ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு கவுன்சிலராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1875 அந்த பதவியில் 1877 வரைக்கும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இருந்தாங்க. இந்த நிலையில் இதுக்கிடையிலலாம் இவர் வந்து அதனுடைய செகண்ட் எடிஷனையும் அதாவது ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபுட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் உணவு மற்றும் உணவு முறைகளினுடைய கட்டுரை இது 1875ஆம் ஆண்டு அதனுடைய செகண்ட் எடிஷனையும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1877 இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய அந்த கவுன்சிலர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகினாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு 1878ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு எக்ஸாமினராக நியமிக்கப்பட்டாங்க. இதே 1878ஆம் ஆண்டு கைஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய லெக்சரர் இன் பிசியாலஜி அண்ட் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து லெக்சரர் இன் சிஸ்டமேட்டிக் மெடிசன் அமைப்பு மருத்துவத்தின் விரிவுரையாளர் அப்படின்ற பதவியில் 1878ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய எக்ஸாமினர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. இதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியினுடைய இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபுட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அந்த ஒர்க்கு 1881ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் மறுபடியும் வெளியிடப்பட்டது. ஸோ ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு நிறைய கௌரவம் இதனால கிடைச்சது. இந்த 1881 காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய முதல் மகளான ஃப்ளோரன்ஸ் ஜூலியா பேவி அவங்க வந்து பொரேடியல் சேவரி அப்படின்ற ஒரு நபரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பொரேடியல் சேவரி அப்படின்றவர் வந்து வில்லியம்ஸ் காவல் சேவரியோடைய மகன். வில்லியம்ஸ் காவல் சேவரி அப்படின்ற ஒரு மருத்துவர். அந்த வில்லியம்ஸ் காவல் சேவரியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ஸோ அந்த வில்லியம்ஸ் காவல் சேவரியோடைய மருமகளாக ஃப்ளோரன்ஸ் ஜூலியா பேவி அப்படின்ற ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய முதல் மகள் ஆகுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1882ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு சென்சாரா 1882ஆம் ஆண்டிலிருந்து 1883ஆம் ஆண்டு வரைக்கும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து க்ரூனியன் லெக்சரராகவும் ஏற்கனவே 1878லேயே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1886 இந்த சமயம் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் ஒரு ஹார்வேன் ஓரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஹார்வேன் ஓரேட்டராக இவர் நியமிக்கப்படுறாங்க. இதுவுமே வந்து ஒரு மருத்துவ விரிவுரை தான். இதுக்கப்புறம் 1888ஆம் ஆண்டு மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய சென்சராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த 1888ஆம் ஆண்டு தான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு வந்து ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பில் இருந்து ஹானரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவருடைய ஆராய்ச்சிக்கு இவரை கௌரவிச்சாங்க. எல்எல்டி அப்படின்னா லட்டின்ல லெகம் டாக்டரேட் அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷ்ல கேனன் லா சிவில் லா இந்த ரெண்டு லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஆர்டினரி எல்எல்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த கௌரவ டாக்டர் பட்டம் 1888ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1889ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய சென்சர் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. எக்ஸாமினர் அப்படின்ற கவுன்சிலர் அப்படின்ற பதவியில் தான் மறுபடியும் 1888 நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பிலிருந்து 1889 விலகுறாங்க. அதுக்கப்புறம் 1891ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் இப்போ தான் வந்து சென்சராக இவர் 2ஆம் முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே 1891ஆம் ஆண்டு க்ரூனியன் லெக்சர் கொடுக்கறதுக்கு 2வது முறை ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து நியமிக்கப்படுறாங்க. இது வந்து 1878 ஏற்கனவே வழங்கினாங்க. இப்போ 1891 மறுபடியும் வழங்கினாங்க. அதாவது க்ரூனியன் லெக்சர்னா என்னென்னா இப்போ இந்த பேர் கொண்ட கோல்ஸ்டோனியன் லெக்சர், லெஸ்ஸோமியன் லெக்சர்ஸ், ஹார்வேன் ஓரேஷன், இப்போ க்ரூனியன் லெக்சர் இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு மருத்துவர்கள் அல்லது ஃபிலான்ட்ரபிஸ்ட் அவங்களுடைய பேரில் ஒரு மெடிக்கல் லெக்சர் ஆனது நிறுவப்படும். உதாரணத்துக்கு வில்லியம் க்ரூன் அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் க்ரூனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த வில்லியம் க்ரூன் இறந்த பிறகு அவரின் நினைவாக உருவாக்கப்பட்டது தான் அவருடைய வில்லியம் க்ரூனுடைய பேரில் க்ரூனியன் லெக்சர்ஸ் அப்படின்றது. அது வருடம் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் ஏதாவது ஒரு தேர்ந்த ஒரு சிறந்த மருத்துவர் ஒருத்தர்
சொசைட்டினால் வழங்கப்படும். அதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து வருடம் ஏதாவது ஒரு தலை சிறந்த மருத்துவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1878 1891 2 முறை குரூனியல் லெக்சர் வழங்குறதுக்கு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மாதிரி ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து அடுத்தடுத்த விரிவுரைகளும் மருத்துவ விரிவுரைகளும் இதே மாதிரி தான். ஸோ அதெல்லாம் கூட இவர் வழங்கினாங்க. இதை தொடர்ந்து 1893ஆம் ஆண்டு பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து த ஃபிசியாலஜி ஆஃப் தி கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி அவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அது 1895ஆம் ஆண்டு ஜெர்மன் மொழியில் வெளியிடப்பட்டது. அதே 1895ஆம் ஆண்டு ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி பெத்தலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து விலகுறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக இருந்தாங்க. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். 1890 இந்த சமயமே கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஃபுல் ஃபிசிஷியன்ல இருந்து இவருடைய 61 வயதில் ரிட்டையர் ஆகி அந்த 1890 இவர் வந்து கன்சல்டிங் ஃபிசிஷியனாக ஒரு ஆலோசனை மருத்துவராக பணிபுரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ 1895க்கு பிறகும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து அசோசியேஷன் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிசன் ஃபார் ரிசர்ச் ஸோ அதுக்குண்டான ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து தொடர்ச்சி 1900 காலகட்டத்திலையும் இந்த சர்க்கரை நோய் சார்ந்த பல ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதினாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு டிசீஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது நமக்கு ஆல்பியூமின் அப்படின்னு சொல்லி ஒரு புரதத்தினுடைய ஒரு சிம்பிள் ஃபார்ம் நம்மளுடைய உடலில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இருக்கும். நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் வந்து இந்த ஆல்பியூமின் அப்படின்ற ஒரு வகையான புரோட்டீன் இது வந்து இருக்கும். இது வந்து முட்டையினுடைய வெள்ளை கருவில் பாலில் கூட இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் இருந்து நம்மளுடைய யூரினில் வெளியேறுது அப்படின்னா அது வந்து ஆல்பியூமினேரியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ அது வந்து சைக்ளிக் ஆர் ரெக்கரண்ட் ஃபிசியாலஜிக் ஆல்பியூமினோரியா அப்படின்னு சொல்லி அது வந்து அழைக்கப்படும். ஸோ அதை வந்து இவர் தான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி தான் அந்த டிசீஸை வந்து கண்டறிஞ்சாங்க. அதனாலேயே இவர் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய பேர்லேயே அது வந்து பேவி டிசீஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது, அந்த ஒரு வகையான ஆல்பியூமினோரியா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து 1901 இந்த 1900 இந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து ராயல் மெடிக்கல் அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து 1900ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1901 காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இன்னும் சில முக்கியமான புத்தகங்களை எழுதி வெளியிட்டாங்க. அடுத்து 1902ஆம் ஆண்டு அந்த ராயல் மெடிக்கல் அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி விலகினாங்க. இதுக்கப்புறமா ஆன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை இவர் எழுதினாங்க. அது 1902 எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இதே 1902ஆம் ஆண்டு தான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய முதல் மகளான ஃப்ளோரன்ஸ் ஜூலியா பேவி அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 46 வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1856 பிறந்திருந்தாங்க. 1902ஆம் ஆண்டு இறந்து போகிறாங்க. இது வந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதை தொடர்ந்து ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய 2வது மகளான மாட் பேவி அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து 1905 1906 இந்த 2 ஆண்டுகளில் ஆன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து நேஷனல் கமிட்டி ஆஃப் தி கிரேட் பிரிட்டன் அண்டு அயர்லாண்ட் நேஷனல் கமிட்டி ஆஃப் தி கிரேட் பிரிட்டன் அண்டு அயர்லாண்ட் ஃபார் தி இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் ஃபிசியாலஜி ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக கூட ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வந்து இந்த காலகட்டத்தில் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியை கௌரவிக்கிறதுக்காக பல விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக 1909ஆம் ஆண்டு பாரிஸ் அகாடமி ஆஃப் மெடிசன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து கிரவுன் லோரியட் அப்படின்ற விருது 1909ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதே 1909ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் அங்கே வந்து ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டோடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ இவர் வந்து ஒரு
சில்வர் பவுல் பேரிங்கை பெற்று கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல தவறினது, 1901 அந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து இவருக்கு பேலி மெடலும் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இது மாதிரி 1909லையும் சில கௌரவங்கள் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஸோ இது மாதிரி வாழ்ந்து வரும்போது இந்த நிலையில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய மனைவியான ஜூலியா ஆலிவர் பேவி அவங்களும் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த இழப்புகள் எல்லாம் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியும் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1911 செப்டம்பர் 19 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1911 செப்டம்பர் 19 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இறந்து போயிடுறாங்க. ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இறந்து போனதுக்கப்புறமா டபிள்யூ ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவர்னால இவருடைய ஓவியம் ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருந்தது. அது ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அங்கு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய ஒரு ரூமில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவியோடைய அந்த ஓவியமானது இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அந்த காலகட்டத்தில் இருந்த ராயல் மெடிக்கோ அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய பிரசிடெண்டாக தான் 1900 1902 வரைக்கும் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இருந்தாங்க. ஸோ அதுதான் பிற்காலத்தில் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனோட மெர்ஜ் ஆனது. இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்து 1920களில் தான் இன்சுலின் ஆனது ஃப்ரெடரிக் பேண்டிங், சார்ல்ஸ் பெஸ்ட் போன்ற நபர்களால் கண்டறியப்பட்டது. இந்த இன்சுலினை கண்டுபிடிச்ச ஃப்ரெடரிக் பேண்டிங், சார்ல்ஸ் பெஸ்ட் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்சுலின் பயன்பாடு வந்ததுக்கப்புறமா தான் டயபெட்டிஸ் சார்ந்த உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டு இன்னைக்கு உலக அளவில் டயபெட்டிஸ்க்கான மருந்து கிடைக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் தான் முன்னோடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி இவர் இறந்தே 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இன்சுலினே கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்படக்கூடியவங்க அந்தளவுக்கு இறந்து வந்தாங்க. ஸோ அப்போ இவர் பல முறைகளை மேம்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக கறி சாப்பிடக்கூடாது, எப்போவுமே கறி சாப்பிடக்கூடாது. சாப்பிடணும்னா அசைவத்தில் சாப்பிடணும்னா நான்வெஜ் முட்டை, அதுக்கப்புறமா சீஸ், அதே மாதிரி ஃபிஷ், மீன் இந்த மூன்றையும் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பழங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது, முழுமையாக காய்கறிகளை சாப்பிடணும். ஸோ இதுதான் ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி சொன்னாங்க. காய்கறிகள்லேயே கூட இந்த பொட்டேட்டோ, நம்ம இந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் மற்ற காய்கறிகள் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி அந்த உணவு முறையை ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இவர் வெளியிட்டிருந்த அந்த ரிசர்ச்சர்ஸ் ஆன் தி நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் அந்த ஒரு ஒர்க்கானது ஒரு டெஃபினேட்டிவ் கைடாக பல ஆண்டுகள் இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் எ ட்ரீட்டஸ் ஆன் தி ஃபுட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்ற இவரால் எழுதப்பட்ட அந்த ஒரு ஒர்க்கு இது இன்னைக்கு வரைக்குமே மிக முக்கியமான இந்த டயபெட்டிஸ் குறித்த ரிசர்ச்சில் மிக முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்காக பார்க்கப்பட்டு வருது. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளை உருவாக்கிய ஃப்ரெடரிக் வில்லியம் பேவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you.